நம்ம சூர்யா அண்ணாவோட அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு இன்னையோட 15 வருஷம் ஆக போகுது. ஸோ இதை செலிப்ரேட் பண்ண விதமாக சென்னையில் இருக்கக்கூடிய சாய்ராம் காலேஜில் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டை இந்த அகரம் ஃபவுண்டேஷன் டீம் வந்து தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்ம சூர்யா அண்ணா ஒரு வேற லெவலான ஒரு மாசான ஸ்பீச் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அண்ணா வந்துட்டு சாய்ராம் காலேஜோட அந்த அரங்கத்துக்குள்ளே வராரு. பயங்கரமான கரகோஷம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதே மணிக்கு ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவரை செம்மையாக வந்து வரவேற்று வந்து அவர் வந்து உட்காந்துட்டாரு. ஸோ உட்காந்தவர் சும்மா இல்லாமல் ஃபன்னியான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. சிவமணி அவர்களோட வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாஸ்லேயே பார்த்துருக்க முடியும். பார்க்கலாம் பாருங்கள், ரொம்பவுமே வந்து ஃபன்னி. அண்ணன் வந்து ஒரு சைல்டு மணிக்கு தான் நடந்துக்கிட்டாப்ல. அதுக்கடுத்து வந்து அண்ணன் வந்து மேடையில் ஏறினார். மேடையில் ஏறி எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, எல்லாருமே சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரிலாம் வந்து தான் கேட்குறாரு. இந்த மணிக்கு எந்த மனுஷன் தான் கேட்பாங்க. ஸோ இவர் வந்து கேட்டு அதுக்கப்புறமா நமக்கு உணவு பரிமாறின சாய்ராம் காலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த ஒரு பெண்மணிக்கு வந்து அவங்க வந்து நன்றி வந்து சொல்கிறாரு. ஸோ நன்றி சொல்லிட்டு கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பேசுகிறாரு. ஸோ கல்வி தான் வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் சொல்லிட்டு, ஸோ இந்த ஒரு கல்வியை எனக்கு வந்து 15 வருஷம் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வந்து கேட்க கூச்சப்படுவோம், இந்த மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களே வந்து நமக்கு வந்து கேட்காமலே தர்றதாகட்டும். இன்னும் சில தம்பி தங்கைகளுக்கெல்லாமே படிக்கும்போது கடைசியில் அவங்க வந்து சேர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கடைசியாக போய் கேட்க முடியாது, ஒரு மாணிக்கு இருக்கும். அதையும் அப்படி போய் நம்ம கேட்டாலும் எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாமே வந்து நன்றி அப்படி சொல்லி விழாவை ஆரம்பிக்கும் போதே நன்றியோட தான் வந்து அண்ணா எவ்வளோ பணிவாக வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கடுத்து கார்த்திக் சாரையும் வந்து மேலே கூப்பிட்டு வச்சு ஆங்கர் வந்து ஒரு சரமான சம்பவத்தை வந்து பண்ணாப்புல. ஆங்கர் வந்து என்ன சொன்னார்னா, நான் ஒரு தடவை ஜப்பான் போயிருந்தேன். ஜப்பான் போனப்போ கூட எனக்கு அங்கே ஒரு அகரம் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தேன். ஜப்பான்லேயே அகரம் ஸ்டூடெண்ட் இருக்கார். அதே மணிக்கு நான் வந்துட்டு ஒரு சர்ஜரிக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கே வந்துட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஒரு டாக்டர் என்னை அண்ணன் கூப்பிட்றாரு. என்ன தம்பி அண்ணன்லாம் கூப்பிட்றான்னு கேட்டால் அவர் அகரம் ஸ்டூடெண்ட்ங்கிறாரு. இந்த மாதிரி நான் பார்க்குற இடத்துல சூர்யானாவோட அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு நம்ம சூர்யானா வந்து இந்த மாதிரி நீங்கள் எங்கேயா அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சந்திச்சிங்களா அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு 2010 பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக வந்து சந்தித்தேன் அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. சூர்யானா வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து இவர் வந்து சந்திக்கும் போது அண்ணா அப்படி பேசுகிறாரு. ஸோ இவர் வந்து அவர் பசங்களோட இருந்திருக்காரு நம்ம சூர்யானா. அப்படி இருந்தாலும் வந்து தான் கொஞ்சம் வந்து பேசியிருக்காரு. பேசி முடித்த பிறகு சரி என்கிட்ட 2 கார் இருக்குது, ஸோ நீங்கள் ஒரு காரில் வாங்க, நான் ஒரு காரில் வாங்குறேன்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து நான் வந்துட்டு தனியாக ஒரு கார் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ஒரு பெரிய கார், நான் அதில் போய்க்கிறேன், உங்களை பார்த்ததே எனக்கு சந்தோஷம் அந்த மாதிரி சொல்கிறாரு. அந்த ஸ்டூடெண்ட் வேறு யாரும் இல்லை, யோகி. நம்ம சூர்யானாவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்டூடெண்ட் போல் அந்த மாதிரி தான் அவர் வந்து பேசியிருந்தார். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை ஜோ மேடம் கர்மிக்க இருக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படங்கள்லேருந்து வர வெற்றியை விட இந்த ஒரு வெற்றி ரொம்பவுமே எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்தது அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஆனால் நம்ம ஏதாவது அரங்கரமுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நினைக்கிறோம். அதுக்கு தான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.